நண்பர்களே, என்னாச்சுன்னா ஒரு 2 நாள் முன்னாடி லவ் ஃபெயிலியர் பையன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவன் வந்து சிகரெட் பிடிப்பான், சரக்கடிப்பான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவன் பாட்டு கேட்பான். ஸோ அவன் வந்து என்னோட பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் கேட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளேலிஸ்ட்டை வந்து ஒரு 2 மணி நேரம் போட்டான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதுலேருந்து ஒரு 6 பாட்டை பற்றி நீங்கள் பேசுங்கண்ணா, நான் என்னுடைய காதலியே மறந்துடுவேன் அப்படின்னா. அதனால அவனுக்கான ஒரு பதிவு தான் இது. இது மாதிரி 4 பேர் நாங்கள் திருந்திருப்போம் தம்பி. ஆட்டோகிராஃப் படத்தில் வர குடிக்க தெரியாம கேம்பா பாட்டில் இருக்குல்ல, அது கீழே ஊதிக்கிட்டு இருக்கான். அவர் ஏதோ பெரிய சேரன் மாதிரி. காத்திருந்து பழகியவன். அடுத்த பாட்டு கனவு கலைகிறது அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டா. என்னடா இது, ரொம்ப நாளா ஏதோ கேட்ட மாதிரி பாட்டுன்னு பார்த்தா யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ன்றான். எனக்கு அந்த பாட்டுல இருக்கிற ஒரு வரி கூட தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவன் அந்த பாட்டை மனப்பாடமா பாடுறான். அடுத்து அவன் எங்க தெரியுமா கை வச்சான்? ராஜா சார் கிட்ட வரான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாட்டை போட்டு அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டான். நான் பாட்டுக்கு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கேன், எங்கெங்கயோ போகுது எனக்கு. அன்புன்னு ஒரு படம், வடிவேல் காமெடி, அந்த எலெக்ஷன் காமெடிலாம் வரும்ல, அந்த காமெடிக்காக வந்து நீங்க இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் இருக்கு. இந்த பாட்டு எழுதுனா அறிவுமதியே இதை மறந்துருப்பாரு. ஆனா அவன் அப்படி வந்து அந்த பாட்டை பாடுறான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ராஜா பாட்டு. காதல் இன்று இப்போது ஒரு விஷயம் இல்லடா. இதான் ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு பாட்டு கேட்டேன். ஆனா நல்லா இருந்துச்சு, தத்துவமாகவும் வரிகளாகவும். ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் ஏசி தியேட்டரில் காதல் முடிஞ்சு போகும். இப்போ வந்து அவன் வந்து ஒரு போயட்டா மாறிட்டான். என்னன்னா உவமையை சொல்றான். உப்பு கல்லு தண்ணீருக்கு ஏக்கப்பட்டது அப்படின்ற பாட்டு இருக்குல்ல. உப்பு கல்லு தண்ணீருக்கு ஏக்கப்பட்டது. நான் தான் வந்து கல்லுப்பு, அப்போ உன் ஆள் என்ன தூளுப்பா அப்படின்னு கேட்டேன். உங்களை மாதிரி அவனும் சிரிக்காம அதை ரிஜெக்ட் பண்ணிட்டான். வாயை முன்னேந்து போட, எதாசியமா பேசிட்டு போறேன். எனக்கு வந்து ஒரு டவுட், இது வந்து இப்போ வந்து கேர்ள்ஸ் லவ் ஃபெயிலியர் சாங்கா இல்லை பாய்ஸ் லவ் ஃபெயிலியர் சாங்கா இல்லை என்ன ஃபீலிங்ல இந்த பாட்டு இருக்கு அப்படின்றதே நான் மறந்து இந்த பாட்டை கேட்டேன். இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவனை ஒரு பாட்டில் வந்து நீங்க சந்தோஷப்படுத்த முடியுமா? குதிச்சு ஆட வைக்க முடியுமா? நான் பண்ணேன். அதுக்கு முரண்பாடான கமெண்ட் கொடுத்து குழப்பிட்டீங்க. அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுன்றதெல்லாம் வந்து எஸ்டிஆர் அந்த பாட்டிலே சொல்லிட்டாரு. லவ் ஃபெயிலியர் ஆன ஃப்ரெண்டு கிட்ட நீங்களும் மாட்டிருக்கீங்களா? அங்க இருந்து தப்பிச்ச விஷயம் எப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.